சின்ன சிற்பி சுரேஷ். ஒரு அழகான கிராமத்தில் சுரேஷ் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு மண்ணும் கல்லும் மிகவும் பிடிக்கும். மற்ற குழந்தைகள் விளையாடும்போது சுரேஷ் கல்லை எடுத்துக்கொண்டு அதில் சின்ன சின்ன உருவங்களை செதுக்குவான். ஒரு நாள் அவன் வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய கல் கிடைத்தது. இதில் ஒரு அழகான சிலை செய்வேன் என்று சுரேஷ் மகிழ்ந்தான். அவன் தினமும் பொறுமையாக தட்டி செதுக்கி சிரித்துக்கொண்டு வேலை செய்தான். பல நாட்களுக்குப் பிறகு அந்த கல் ஒரு அழகான அம்மா குழந்தை சிலையாக மாறியது. அதை பார்த்த கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு சின்ன வயதில் இத்தனை அழகு என்று பாராட்டினார்கள். கிராமத்தின் பெரிய சிற்பி ஒருவர் வந்து, உனக்கு பொறுமையும் உழைப்பும் இருக்கு, நீ ஒரு நாள் பெரிய சிற்பியாக மாறுவாய் என்று ஆசிர்வாதம் செய்தார். அன்று முதல் சுரேஷ் படிப்பையும் சிற்பக்கலையையும் இரண்டையும் சேர்த்து கற்றான். சின்ன சுரேஷ் பெரிய சிற்பியாக மாறினான். கதை சொல்லும் பாடம்: பொறுமையும் உழைப்பும் இருந்தால் கனவுகள் நிச்சயம் நிஜமாகும். கதை பிடித்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.